ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது விலாகில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷங்க. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 19, 2024ங்க. இன்றைக்கி ஒரு பிக் டேன்னு சொல்லலாம். என்னடா அந்த பிக் டேன்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு புது ட்ரெயின் வந்து இன்றைக்கி மினிஸ்டர் எல் முருகன் சார் வந்து இனாகரல் பண்ண போகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்த மெமு எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை போத்தனூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதோட இன்னொன்று கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதிக்கு ஒரு இன்டர்சிட்டி ரன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமல்பட்டியில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே டிமாண்டடான ட்ரெயினான மைசூர்லேருந்து மயிலாடுதுறை ரன் ஆகிட்டு இருக்க எக்ஸ்பிரஸை வந்து கடலூர் போர்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே இங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம மினிஸ்டர் எல் முருகன் சார் வந்து தான் இனாகரல் பண்ண போகிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 7 ஆச்சுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்த மெமுவை இப்போ போத்தனூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஹீரோ ஆஃப் தி டே ஃபஸ்ட் ஷோ கவர் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ லோக்கலாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்காரன் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இந்த ஜர்னியில் நான் மட்டும் ட்ராவல் பண்ண போகிறது இல்லைங்க, நம்ம கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மதன் ப்ரோவும் ட்ராவல் பண்ண போகிறாரு அண்ட் மைக்கேல் ப்ரோவும் ட்ராவல் பண்ண போகிறாரு. மதன் ப்ரோ வந்து பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர் டு திருப்பதி இன்டர்சிட்டி விலாகில் பார்த்துருப்பீங்க, இவரோட கொலாப் பண்ணியிருந்தோம். அண்ட் மைக்கேல் ப்ரோ ஃப்ரம் திருச்சி பார்த்துருப்பீங்க. இவர் நம்ம 3 பேர் தான் இன்றைக்கி இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து போத்தனூர் வரைக்குமே மெமுவில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட்டு மேட்டுப்பாளையம்ல தூத்துக்குடி போகிற ட்ரெயினும் விலாக் பண்ண போகிறோம். 2 வீடியோஸும் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முன்னாடி இதுதாங்க புக்கிங் கவுண்டர், டிக்கெட் வாங்குகிற கவுண்டர் இதுதான். மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் புக்கிங் கவுண்டரில் தாங்க இருக்கும். டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்டே ஓட்டிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மேட்டுப்பாளையம் டு போத்தனூர் போகிற ட்ரெயின் மெமு வந்து காலையில் 8:20க்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்தியானம் 1:05க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயங்காலம் 6:55க்குங்க. அதே மாதிரி கீழே ரிட்டர்ன் டைரெக்ஷன்லேயும் போட்டிருக்காங்க. போத்தனூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு காலையில் 10:45க்கு போத்தனூரில் கிளம்புது. அதுக்கப்புறம் சாயங்காலம் 4:30 மணிக்கு ஒன்று கிளம்புது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9:10க்கு போத்தனூர்லேருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் வருதுங்க. ஸோ இதுதாங்க ட்ரெயினோட டைமிங்ஸ். எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற IRCTC கேட்ரிங்கில் தாங்க. எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தாங்க சாப்பிட்டோம் 3 பேருமே. நான் பொங்கல் சாப்பிட்டேன், அவங்க 2 பேர் இட்லி சாப்பிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. ப்ரைஸுக்கு கூட ரீசனபிளாக தாங்க இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 10:15 ஆச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மினிஸ்டர் சார் வந்து வண்டியை இனாகரல் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்களும் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி மினிஸ்டர் எல் முருகன் சார் வந்து மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்துட்டாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மெமு வந்து சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேஷன் ஆயாச்சுங்க. 10:50 ஆச்சு. டெக்கரேட் பண்ணதெல்லாம் யாருன்னு பார்த்துக்கிட்டில் இருக்கோம். குமார் டெக்கரேட்டர் தேன்குமார் 9447775251. லோக்கோ டெக்கரேஷன்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா அண்ணன் தான். காலையிலேருந்து சூப்பராக பண்ணியிருந்தார். மெமுக்காகட்டும் அண்ட் புதுசாக இனாகரலார மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்க்கும் அண்ணன் தான் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காருங்க லோக்கோலாம். பதினொன்னேகாலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன்லேருந்து வண்டி கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காரமடை, அதுக்கப்புறம் பெரியநாயக்கம்பாளையம், அதுக்கப்புறம் துடியலூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நார்த்து, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அண்ட் போத்தனூருங்க. வெறும் சும்மா ஒரு 5 ஸ்டாப்பிங்ஸ் தான் இருக்க போகுது. நமக்கு வீடியோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தாங்க இருக்க போகுது. ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வெறும் 10 ரூபா தாங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து போத்தனூருக்குமே.
ட்ரெயினுக்குள்ளே இன்டீரியர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேனு, லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை, சுவிச்சஸ்லாம் இருக்குது, மேலே டிஸ்பிளே இருக்குது, அண்ட் உங்களுக்கு ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க கை பிடிச்சி நிற்கிற மாதிரி. நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட் ஹால்ட்டான காரமடை ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. மக்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே க்ரௌட் வந்து இந்த மெமு ட்ரெயினில் ஏறுறாங்க. அண்ட் நம்மளோட அடுத்த ஹால்ட் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய நாயக்கம்பாளையம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெரியநாயக்கம்பாளையம் வந்து கிராஸ் பண்ணிட்டோங்க. ஜஸ்ட் எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட ஹால்ட் இல்லை, 30 செகண்ட்ஸ் தான் நிற்கிது. மேட்டுப்பாளையம்லேருந்து போத்தனூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டருங்க. ட்ரெயின்லேயும் உங்களுக்கு அவ்வளோதான் 42 கிலோமீட்டர் தான். பட் இருந்தாலும் வெறும் 10 ரூபா செலவில் உங்களுக்கு 3/4 மணி நேரம் இல்லைன்னா 1 ஹவர்லேயே நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம் மேட்டுப்பாளையம் டு போத்தனூருக்கு. இதுவே நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும் உங்களுக்கு. கோயம்புத்தூர் டிராஃபிக் பற்றி சொல்ல வேண்டாம் உங்களுக்கு. நிறையா திரும்ப இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துடியலூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 5 சர்வீஸில் 3 சர்வீஸ் வந்து போத்தனூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது சொல்கிறேன் நான்.
11:15 மேட்டுப்பாளையத்துக்கு டிபார்ச்சர் ஆகணும். 11:50 நம்ம கோயம்புத்தூர் நார்த் ஆல்மோஸ்ட் ஆல் ரீச் ஆகிட்டோம். ஒரு 40 கிலோமீட்டர்ஸை நம்ம ஆல்மோஸ்ட் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 45 மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. கோயம்புத்தூர் நார்த்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல க்ரௌடு வந்து இறங்கியிருக்காங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூருக்கு இது வரைக்கும் 5 மெமு சர்வீஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 3 மெமு சர்வீஸை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ போத்தனூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். டைம் எத்தனை மணிக்கு காலையில் மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்புற போத்தனூர் போகிற மெமுனா, ஒன்று வந்து காலையில் 8:20க்கு கிளம்புற மெமுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்தியானம் 1:05க்கு கிளம்புற மெமுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் சாயங்காலம் 6:55க்கு கிளம்புற மெமுங்க. இந்த 3 மெமு மட்டும்தாங்க மேட்டுப்பாளையத்திலிருந்து உங்களுக்கு போத்தனூர் போகும். ரிமைனிங் இருக்கிற 2 மெமு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் இருக்குந்தாங்க ட்ராவல் ஆகும். அதே மாதிரி போத்தனூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மெமு கிளம்புதுங்க. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:40க்கு கிளம்புங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்தியானம் 3:30 மணிக்கு ஒன்று கிளம்புங்க. அண்ட் நைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:15க்கு ஒரு மெமு கிளம்புங்க. டோட்டலாக இந்த 3 மெமு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் வரைக்கும் ரன் ஆகுங்க போத்தனூர்லேருந்து ஒரு நாளைக்கு. கரெக்டாக 12:03க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் தான். 11:15க்கு மேட்டுப்பாளையத்தில் கிளம்புவோம். 12 o'clockலாம் நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சு. இங்கிருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் நம்ம போத்தனூர் ரீச் ஆகிடும். கோயம்புத்தூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கூட்டம் வந்து இறங்குறாங்க. வண்டி இதுக்கப்புறம் காலியாக தான் போகும் போல். இந்த மெமுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இருக்குதுங்க. இது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக சொல்ல போனால். மோஸ்ட்லி நிறையா மெமூஸில் இருக்காது. பட் இந்த இதில் இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்களா. ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ். கோயம்புத்தூருக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியே ரொம்பவே ஃப்ரீயாக ஆகிடுச்சுங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் நல்லா க்ரௌடாக வந்துச்சு. மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு அப்புறம் வண்டி ரொம்பவே காலியாக இருக்குது. ப்ரோ இனிமேல் தான் இது தெரியப்படும். இந்த vlog ரிலீஸ் ஆச்சுன்னா மக்களுக்கு நிறைய தெரியும் இது போத்தனூர் போகுதுன்னு. நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. லைன் தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க கோயம்புத்தூர் பைபாஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இருகூர்லேருந்து பிரியும் அந்த லைனு போத்தனூர்கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆகும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த சென்னை சென்ட்ரல்லேருந்து பெங்களூர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது 3 முறை தான் வந்து நீடிச்சிருக்காங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து போத்தனூர் வரைக்கும். அதாவது 5 முறையும் ஃப்யூச்சரில் வந்து நீடிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம்.
மேலும் வந்து இன்னைக்கு மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி பேசஞ்சர் ட்ரெயின் வந்து இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரைட் ட்ரெயின். அது போத்தனூரில் ஸ்டாப்பிங் கொடுக்கல. அது போத்தனூர் கண்டிப்பாக ஸ்டாப்பிங் வரணும். அதுக்கு மினிஸ்டரை பார்த்து நாங்கள் மனுவெல்லாம் கொடுத்துருக்குறோம். நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு மினிஸ்டர். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமான இருக்குது. ஓகே. 12:15 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போத்தனூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 11:15 நம்ம மேட்டுப்பாளையத்தில் கிளம்பணும். 12 மணிக்கெல்லாம் நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சு. அண்ட் கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் நமக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருந்தாங்க. எதுனாலனா சிக்னல்னால, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் வண்டி வந்துட்டு இருந்தனால கொஞ்சம் கோயம்புத்தூரில் ரொம்ப நேரம் நின்றுச்சு. இல்லைன்னா இன்னும் சீக்கிரமாகவே நம்ம போத்தனூர் வந்து ரீச் ஆகிருப்போம். ஸோ 10 ரூபா செலவில் ரொம்பவே ஒரு அருமையான கம்ஃபர்டபுளான ஒரு ஜெர்னி. வித்தின் 1 ஹவரில் 42 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். இதே நீங்கள் பஸ்ஸில் வந்து ரொம்பவே உங்களுக்கு சொல்ல வேணாம் கோயம்புத்தூர் டிராஃபிக் எப்படி இருக்கும் ஈவினிங் டைமில், மார்னிங் டைம்லாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ட்ரெயின் ட்ராவலுங்க. வெறும் 10 ரூபா தாங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து போத்தனூர் வரைக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பி மேட்டுப்பாளையம் போக போகிறோங்க. அண்ட் இந்த விளாக் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேங்க. மீண்டும் இந்த விளாகை வந்து பார்த்துக்கிட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் வேற ஒரு விளாகில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். ஒரு சூப்பரான விளாக் அப்கமிங் வரப்போகுது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம்லேருந்து தூத்துக்குடி வயா பொள்ளாச்சி, பழனி, மதுரை இந்த ரூட்டில் போகிற வண்டி. அது அப்கமிங் விளாகு. ஸோ பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.